ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சச்சின் சாகா ப்ரோ கிரிக்கெட்டில் வந்த T20 வேர்ல்டு கப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த T20 வேர்ல்டு கப் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மோட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழில் நான் உங்கள் ஏபிஜே. ஃபர்ஸ்ட் திங், இந்த மோட்லேயே வந்துட்டு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஜெர்சிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமுக்குமே வந்துட்டு ரியலாக என்ன ஜெர்சி இருக்கோ அந்த ஜெர்சி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசோசியேட் டீம்ஸ் ஆகிய வந்துட்டு ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இட்டாலி, அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டு, இந்த மாதிரி டீமாக இருக்குமே அவங்களுக்குமே வந்துட்டு ரியலாக என்ன ஜெர்சி இருக்குதோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒமானும் இருக்குது. அதாவது இந்த T20 வேர்ல்டு கப்பில் என்னென்ன டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ எல்லா டீமே வந்துட்டு எக்ஸாக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸாக்டாக அதோட இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஜெர்சி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஸ்காட்லாண்டோட ஜெர்சி வந்துட்டு இந்த கொஞ்சம் நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. பட் இது வந்துட்டு ஓல்டு ஜெர்சி மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வெஸ்ட் இண்டீஸோட ஜெர்சி பார்க்குறீங்க, நெதர்லாண்ட்ஸோட பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ வந்துட்டு நம்மளோட அயர்லாந்து பார்க்குறீங்க, சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்குறீங்க, ஸ்ரீலங்கா அதை பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி சொல்லலாம், எல்லாமே வந்துட்டு ஒரு ரியல் ஜெர்சி என்ன யூஸ் பண்ணாலும் அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த T20 வேர்ல்டு கப் மோட நீங்கள் வந்து 3 விதமாக ப்ளே பண்ணலாம். இதர் 5 ஓவராக ப்ளே பண்ணலாம், 10 ஓவர்ஸாக ப்ளே பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு 20 ஓவர்ஸாக ப்ளே பண்ணலாம். இதில் குரூப்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்துட்டு ரியல் குரூப்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தான் ரியல் குரூப் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஷெட்யூலுமே வந்துட்டு ரியலாக என்ன ஷெட்யூல் வருதோ அதே ஷெட்யூல் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்தியா வந்து யாரை ஃபேஸ் பண்ணோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸை ஃபேஸ் பண்ணோம், ஏதாவது USA ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் வந்துட்டு இந்தியா வர்சஸ் நமீபியா இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த குரூப் ஸ்டேஜ் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்குவாடில் வந்துட்டு லாஸ்ட் மினிட் சேஞ்சில் வந்து முகமது சிராஜ் மட்டும் வந்து மிஸ் அவுட் ஆகிறாங்க. அதாவது வந்துட்டு இந்தியாவுடைய ஸ்குவாடில் ஹர்ஷித் ராணா போல முகமது சிராஜ் வந்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்திருந்தார். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணாமல் இப்போதைக்கு வந்துட்டு கேமில் வந்துட்டு ஹர்ஷித் ராணா மட்டும் தான் இருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராபேக்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வந்தாருனே அதை வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. பட் அப்கமிங் வந்துட்டு மைனர் பக் ஃபிக்ஸ் அப்டேட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு சேஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமோட கட் சீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு நீங்கள் நார்மல் மோட் ப்ளே பண்ணுறத விட இந்த வேர்ல்டு கப் மோடில் ப்ளே பண்ணும்போது எனக்கு வந்து வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகி இருக்க மாதிரி வந்துட்டு தெரிஞ்சதாக வந்துட்டு நான் பார்க்கும்போது லைக் நார்மலாக ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் நான் இந்த T20 வேர்ல்டு கப் மோடில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதான் வந்துட்டு ஹை குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் AI வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்க மாதிரி தான் இருந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது வரக்கூடிய ஒரு கட் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த கட் சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நடுவில் வந்துட்டு கரெக்டாக இன்பிட்வீனில் அந்த ஒரு T20 வேர்ல்டு கப் வச்சு சும்மா செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் சொன்னேன். ஸோ நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா. பட் இந்த கட் சீன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூரேஷன் வச்சு கொடுத்தாலும் ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இதான் வந்து ஸோ பிளேயர்ஸ் நேமே போட்டு காட்டுறாங்க. அதாவது எந்தெந்த பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னு போட்டுக்காங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதுசாக இருக்குங்க. அதாவது இந்த பிளேயர்ஸ் நேம், அதாவது வந்து பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது அந்த 2 பேட்ஸ்மேனோட நேம் வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் இருக்க பேனரில் போட்டு காமிச்சது புதுசாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேம்லையும் நான் வந்து பார்த்தது கிடையாது. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்துட்டு AI பற்றி பேசிக்கிறப்போ எஸ் சரியான அடிங்க. அதாவது ஏஐக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைன் லென்த்தை மாற்றி போட்டால் மட்டும் தான் வந்துட்டு அவங்க அடிக்கிறது கஷ்டப்படுவாங்களே தவிர்த்து ஒரே லைன் லென்த் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு போட்டு பொழந்து தள்ளிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த மேட்ச்சில் வந்துட்டு மொதல் பால் போட்ட வருண் சக்கரவர்த்தி வச்சு எடுத்தோடனே 6 அடிச்சாருங்க. அப்போ பார்த்துங்க அதாவது வந்துட்டு ஏஐ எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்கேன். நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் மோட் டிஃபிகல்ட்டி கூட நான் வந்துட்டு வைக்கல, ஜஸ்ட் கேப்டட் அதாவது மீடியம் மோட் டிஃபிகல்ட்டி தான் வச்சுக்கேன். அந்த மீடியம் மோடுக்கு இந்த அடி அடிச்சாங்க அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு 5 ஓவர்ஸ் நான் மேட்ச் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 5 ஓவர் கேமில் வந்துட்டு அண்ட் UAE வந்துட்டு 85 ரன் அடிச்சாங்க. நம்ம பவுலிங்லேயுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு மிரட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இந்த மேட்சை வந்துட்டு தோக்க தான் செஞ்சேன், அது வேறு விஷயம். லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி கேம். ஸோ இந்த கேம் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் கோர், அதாவது வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு கேம் வேணும். எனக்கு வந்துட்டு மற்ற கேம்லாம் ஆடி போர் அடிச்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ப்ளே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஒரு காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சச்சின் சாகா ப்ரோ கிரிக்கெட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ இது மஸ்ட் ட்ரை கேமுங்க. அதாவது வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை கேமாக தான் இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 500 ருபீஸ்ங்க. நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் பை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 500 ருபீஸில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மந்த்லி பாஸும் வந்துட்டு 500 ருபீஸ்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மந்த்லி பாஸ் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு கேம் அன்லாக் ஆகிடும். பட் அது வந்து 1 மந்த் மட்டும் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு லைஃப் லாங் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அந்த கேம் T20 வேர்ல்டு கப் மோட் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா 500 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு T20 வேர்ல்டு கப் மோட் மட்டும் அன்லாக் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த சச்சின் சாகா வந்துக்கூடிய ஒரு புது அப்டேட்டு. அண்ட் இந்த அப்டேட்டில் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு போட்டு இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா ப்ராட்காஸ்ட் கேமராலாம் வந்துட்டு கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கேமரா ஆங்கிளுமே வந்துட்டு நீங்கள் ஒரு சில டைம் ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணும்போது அப்படியே அந்த ஷார்ட்டோடய அப்படியே வந்துட்டு பேக்ரவுண்ட், அதாவது அந்த ஷார்ட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல்டிங்கில் வந்துட்டு ஆங்கிள்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் நான் பார்த்தது எப்படின்னா இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு
வந்துட்டு ஒரு ஷாட்டை சொருகிறாரு அப்படின்னா அப்படியே அது வந்து எப்படின்னா லைக் இப்போ வந்துட்டு பால் வந்துட்டு நம்ம இங்கே பவுலர் எண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பவுலர் எண்ட்லேருந்து அப்படியே வந்துட்டு கேமரா வந்துட்டு அப்படியே பின்னாடி போகும் ஒரு ஆங்கிள். அண்ட் அடுத்த ஆங்கிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது வந்துட்டு ஸ்ட்ரைட் டவுன் கிரவுண்டில் அடிக்கிறாருன்னா ஸோ அப்படியே ஒரு ஜூம் அவுட் ஆங்கிள் ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பேட்ஸ்மேன் எண்ட்லேருந்து பால் எந்த பக்கம் போகுது அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ அது வந்துட்டு பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் கேமரா ஆங்கிள்ஸ் நிறையவே வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் நம்மளோட சச்சின் சாகால. அண்ட் உங்களுக்கு சச்சின் சாகா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, நீங்கள் இன்னும் இந்த கேமில் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி தன் டாடா பை பை. See you from Cricket Talks Tamil and நான் உங்கள் APJ. See you guys. Bye bye.